அத்தை பாட்டி பரவாயில்லையே, ஒரு நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வச்சு ரசம் வச்சு முட்டையை ஆம்லேட் போட்டு சூப்பராக கொண்டு வந்திருக்கீங்களே. அப்படியே டீ நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க டீ, அப்போ தான் நல்லா இருக்கும். ஆண்டி அப்படியே சிக்கன் 65 பொரிச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல, அதுவும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த கோழி கஞ்சிக்கு சேர்த்த கோழியாக இருக்கும் போல, அதே ஒல்லி குச்சா கிடந்துச்சு. அப்புறம் அதை கொண்டு எங்கே 65 செய்ய, அதனால தான் சரி குழம்பும் மசாலாவும் மட்டும் இருக்கட்டுமேனு செஞ்சேன். எத்தே நாட்டுக்கோழி குழம்பு நல்லா ருசியாக இருக்குத்தே. எங்கே வாங்குனீங்க? நம்ம கறிக்கடையிலே வாங்குனீங்க? எண்ணத்தை போட்டு கடையில் போய் கோழியை வாங்கிட்டு கிடக்க, சும்மா சுற்றி சுற்றி பார்த்தேன். பக்கத்து வீட்டு பார்வதி வீட்டில் கோழி மேய்ஞ்சிட்டு கிடந்துச்சு. அவள் வேற வீட்டில் இல்லையா, ஆள் இல்லாத வீட்டில் கோழி எதுக்கு தனியாக கிடக்குன்னு போய் தூக்கிட்டு வந்துட்டேன். அவள் சோறுகிற ஒன்றும் போடாமல் சும்மா வளர்த்து வச்சிருக்கா. அது சும்மா சீவனத்து போய் கிடந்துச்சு. சரி இருக்கட்டுமே, நம்மளுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லையேன்னு அறுத்து குழம்பு வச்சு கொண்டு வந்த மருமகளே. ச்சே, ஒரு மாமியாருன்னு இப்படிலாம் இருக்கணும். மருமகளுக்காக பக்கத்து வீட்டு கோழியை ஆட்டையை போட்டு நல்ல அழகா குழம்பு வச்சு சுட சுட சோறு பொங்கி மத்தியானம் போல் சாப்பிட்றதுக்கு கொண்டுட்டு ஓடி வந்திருக்காங்க. எங்கள் வீட்லேயும் தான் ஒன்று கிடக்க, காலையில் ஐஸ் வாட்டர் எடுத்து என் மூஞ்சில் ஊற்றி ஓடுன்னு அனுப்பி விடுது. அதெல்லாம் ஒரு மாமியார். அடியே, என் ஃப்ரெண்டு கனகாவை பற்றி என்கிட்டயே தப்பா சொல்லுதியோ? அத்தை பாட்டி நல்ல ஃப்ரெண்டை வளர்த்து வச்சிருக்கீங்க. அந்த கிழவி என்ன சொன்னுச்சுன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டு எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவா. அப்படி என்ன சொன்னா? நான் மட்டும் இங்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு காலையில் மயக்க மருந்து கொடுத்து என்னை தூக்கிட்டு வந்து இந்த கிழவி வீட்டு வாசலில் போட்டு போகிறேன்னு சொன்னிச்சு அந்த கிழவி. அதெல்லாம் ஒரு மாமியார், அதுக்கு நான் ஒரு மரியாதை வேற கொடுக்கணும். நீ வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டே, ஒரு மாமியாருன்னா மருமக ஏதாட்டும் உதவி செய்யணும்னு எதிர்பார்ப்பல்ல. நீ ஒன்றுமே செய்யலைன்னா பிறகு அவளுக்கு கோவம் வரதான் செய்யும். நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்களோ நான் வேலை செய்யலைன்னு? நான் என்ன அழகாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அன்னைக்கு உங்கள் கூட ஆற்றுக்கு துணி துவைக்க வந்தேன்ல, நான் வீட்டில் சாப்பிட்ட தட்டெல்லாம் கொண்டு சிங்கில் போடுவேன் தெரியுமா? காப்பி கூட எனக்கு ஒன்று எங்கள் மாமியார் போட்டு தர மாட்டாங்க, ராமு தான் போட்டு கொடுத்துட்டு போவார். பிறகு என்ன, நான் எல்லா வேலையும் செய்ய தானே செய்கிறேன். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன செய்யணும் வீட்டில்? அப்பா, சாப்பிட்ட தட்டை கொண்டு சிங்கில் போடுறது பெரிய வேலைதாம்மா, நல்ல வேலை செய்யுது. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுதுல்ல பெரிய வேலை தானு. நான் எவ்வளோ அழகாக வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி நல்ல எல்லா வேலையும் செய்கிற எண்ணெயை கொண்டு வந்து இந்த கிளவி வீட்டில் கோத்து விட்டுட்டு எங்கள் மாமியார் நல்ல வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்கலான்னு பார்க்காங்க. நான் இருந்த சீரியல் பார்க்க விட மாட்டேன் பார்த்தீங்களா? அதனால தான் என்னைய கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. சரி சரி, மாமியாரை குறை சொன்னதெல்லாம் போதும். சோறும் குழம்பும் ஆடுறதுக்கு முன்னால் சீக்கிரம் சாப்பிடுங்க. எத்தே, சாப்பிட்டு முடிச்சோன்னு எங்களை அப்படியே கூட்டு போயிருங்களே, நாங்கள் இங்கே இருக்கலத்தே. என்ன மருமோளே, சாப்பிட்டு முடிச்சோன்னு என் கூட வரப்போறேங்க? அப்போ நீங்கள் வேலை செய்யலையா? ஆமாத்தே, இந்த கிளவி சும்மா சும்மா திடீர்னு ஸ்கேலை வச்சு அடிச்சுக்கிட்டே கிடக்கு. எதுக்கு தான் அடிக்கினே தெரிய மாட்டேக்கி. எது சொன்னாலும் அடிக்கி, எந்த வேலை செய்யலைனாலும் அடிக்கித்தே. இன்னும் வேற ஒரு 50 குடம் தண்ணி இறைக்க சொல்லியிருக்கு. கிணத்துல வாளியை போட்டு வந்திருக்கோம். சாப்பிட்ட உடனே போய் தண்ணி இறைன்னு வேற உயிரை வாங்குத்தே. தண்ணி எப்படித்தே இறைக்க? 1 குடம் 2 குடம்னா பரவாயில்ல, 50 வாளி தண்ணி எப்படி இறைச்சி ஊத்த? ஆளுக்கு 50 வாளியா, மொத்தம் 150 வாளி தண்ணி இறைச்சி பக்கத்து தோட்டத்தில் ஊற்ற சொல்லுதுத்தே. இந்த கிழவிக்கு மெண்டல் கிண்டல் பிடிச்சிட்டு போல. என்னத்துக்கு தான் இந்த வரத்துக்கு வருதுன்னு தெரியல. தயவு செஞ்சு எங்களை கூட்டிட்டு போயிருங்கத்தே. பிள்ளைலா, எதுக்கு அவளை பார்த்து பயப்படுதீங்க? அதெல்லாம் தண்ணி இறைக்க முடியாது, வேற ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. நீங்கள் எதுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தால் அவளுக்கு தொக்கா போயிடும். நீங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா எதிர்த்து பேசி என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. நல்லா சொல்லுவீங்கம்மா, எங்களை எங்கே அந்த கிளவி பேச விடுது? நாங்கள் பேசுறதுக்கு வாயை திறந்தாலே நொட்டுன்னு ஸ்கேலை கொண்டு மண்டையிலே அடிக்கி. அது அடிக்கிற அடி தாங்க முடியாமல் சரி பாட்டி என்ன சொன்னாலும் செய்யுதோன்னு செய்ய வேண்டியிருக்கு. வலி தாங்க முடியல பாட்டி. எத்தே, சிம்ரனை பார்த்தா பாவமாக இருக்கு. அந்த கிழவி இந்த சிம்ரனை போட்டு என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரியல. எல்லாரும் சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கே. இந்த ஆண்டி கூட என்னால் வாழ முடியாது போலையே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டி, கல்யாணத்துக்கு பிறகு உன்னையே நல்லா பார்த்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்கா. வீட்டுக்கு வரப்போகிற மருமக மேலே எல்லாரும் கொஞ்சமாட்டு பாசமாக இருப்பாங்கல்ல. இந்த கிழவிக்கு அந்த பாசம் கொஞ்சம் கூட கிடையாது அத்தை பாட்டி. நீங்கள் அந்த கிழவியை போய் நல்லவன்னு சொல்லாதீங்க. அது என்ன அடி அடிக்க தெரியுமா? நாங்களும் அடுத்த வீட்டு பிள்ளைகள் தானே, எங்களையே போட்டு இந்த அடி அடிக்கி. மருமகளை சும்மா விடுமா? அவளையும் அடிக்கி எங்களையும் அடிக்கி. 3 பேர் அதுக்கிட்ட அடி வாங்கிட்டு தான் இன்னைக்கு காலையிலேருந்து கிடக்கும். அதெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது. அந்த கிழவியெல்லாம் திருந்தும் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அடியே சிலுக்கு சிங்காரிகளா, என்ன இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? 15 நிமிஷம் ஆயிட்டு, எந்திரிச்சு போய் வேலையை பாருங்க. செல்லத்தாயி, இப்போ தான் பிள்ளைகள் சாப்பிட உட்காந்துருக்காங்க, அதுக்குள்ளே எழுப்புதே. 10 நிமிஷமே சாப்பிட்றதுக்கு போதும், இவளுக்கு 15 நிமிஷமா சோறு தின்னுட்டு கிடக்காளுங்க. அடியே சாப்பிட்டது போதும் டி, எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு வேலையை பாருங்க. செல்லத்தாயி, காலையிலேருந்து பிள்ளைகளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காம வீட்டில் வேலை வாங்கிட்டு கிடக்க. அந்த பிள்ளைகள் பசியோடு என்ன செய்யும்? சோறு திங்க விட மாட்டேக்க, அதுக்குள்ளே உனக்கு வேலை செய்யணுமோ? நான் அதுக்கு தான் முதலே சொன்னேன், இவளுகளுக்கெல்லாம் சோறு ரசமும் மட்டும்தான் போடணும்னு. நீ கொண்டு வந்து கறி குழம்பு கொண்டு வந்து விருந்து வச்சுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே நல்லா தின்னு கொழுப்பு ஏறி போய் கிடக்காளுங்க. இதில் இன்னும் வேற கொழுப்பும் கறியும் கொண்டு வந்து போடு. நல்லா தின்னுட்டு ஏறி போய் கிடக்கட்டும் கொழுப்பு. பாத்தியா, நான் சொன்னது கேட்டோன்னு உனக்கே தெரிஞ்சிட்டுல. இவளுக்கு சோறு தின்னது போதும், நீ வீட்டுக்கு போ, நான் இவளுகளை பார்த்துக்கிடுதேன்.
அடியே செல்லத்தாயி, உனக்கு கொஞ்சமாட்டு மனசாட்சி இருந்தா இப்படிலாம் பேசுவியா? உன் வீட்டு பிள்ளைல இப்படி பேசுவியோ? கொழுப்பு ஏறி போய் கிடக்கு அப்படி இப்படின்னு சொல்லுதே, அதெல்லாம் பேசலாமா? அதெல்லாம் ஒரு நல்ல பொம்பளை பேசுற பேச்சா? அடுப்பங்கரையில் இருக்கிற ஒரு பொருள் இவளுக்கு தெரியல. என்ன எது பருப்பு எதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. சாம்பார்ல பருப்பு போடணுமான்னு கேட்க அந்த வளர்ந்தவா. உடம்புல கொழுப்பு ஏறி போய் கிடக்க போய் தானே இப்படி செய்தாளுங்க. கிணத்துல தண்ணி இறைக்க முடியல. இவளுகளெல்லாம் என்னத்த சொல்ல? செல்லத்தாயி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ. 3 பேர் என் பிள்ளைகள் மாதிரி. நீ அப்படிலாம் அவளுகளை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மங்கம்மா, கையில் வச்சிருக்கிறது என்னதுன்னு தெரியுதா? என்னைய பார்த்தா என்ன கண்ணு தெரியாதவ மாதிரியா இருக்கு? எனக்கு நல்ல கண்ணு தெரியும். நீ கையில் வச்சிருக்கிறதுக்கு பேரு அடி ஸ்கேலு. நல்லா தெரியுதுல்ல. இந்த ஸ்கேலை வச்சு தான் இவ்வளோ நேரம் இவளுக்கு 3 பேரையும் அடித்தேன். இதை வச்சு உன்னை அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. என்னது? என்னையும் அடிப்பியா? யாத்தே, பாதுவத்தி மண்டையிலே அடிக்காளே. அட கரகம் முடிச்சவளே, என் மண்டையிலே அடிக்கியே. இந்த பிள்ளையில சும்மா விட்டுருப்பியா நீ? ஒரு அடியோட நிறுத்திட்டேனே நினைச்சு சந்தோஷப்படு. சரியா? சாயந்தரம் 6 மணிக்கு அனுப்பி விடுதேன். வீட்டுக்கு வந்துருவாளுங்க. நீ இப்போ முதல்ல இடத்த காலி பண்ணு. செல்லத்தாயி, இன்னைக்கு நீ செத்த. ஆண்டி விட்டுருங்க, அது என் மாமியாரு. என்ன சிம்ரன், அந்த மஞ்ச கிழவி என் மாமியார் அடிக்கும் போது மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் மாமியார் அடிச்ச உடனே மட்டும் உனக்கு கோவம் வருதோ? மாலாக்கா, என் கல்யாணத்து வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்களேன். இப்படியே கல்யாணம்னு சொல்லியே எல்லாரையும் கஷ்டப்படுத்துற சிம்ரன் நீ. உன்னாலதான் நாங்க எல்லாரும் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு மங்கம்மா, நான் சொல்றது நல்ல கேளு. நீ மட்டும்தான் இங்க வந்து குதிச்சிட்டு கிடக்க. மற்ற வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன எப்படி நம்பி அனுப்பி விட்டாங்க தெரியுமா? அந்த நெட்டச்சி வீட்டுல எல்லாம் தயவு செஞ்சு கூட்டிட்டு போய் அவளை திருத்தி விடுங்க, 4 அடி அடிச்சுனாலும் திருத்தி விடுங்க. நான் உங்க மாமியார் சொல்லி அனுப்புனுச்சு. அந்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை மாதிரி யாரும் வந்து இங்க வந்து குதிக்கல. நீ வீட்டுக்கு போ, நான் சாயந்தரம் விழுகளை அனுப்பி விடுதேன். போறமட்டி போறேன், வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். என் மருமவளுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு தெரிஞ்சது உன்னை சும்மாவே விட மாட்டேன். மருமோளே, இதுக்கு மேலே இவங்க மேலே கையை வச்சான்னு வச்சுக்கோயேன், உடனே எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிரு. அடுத்த நிமிஷமே நான் வந்துடுறேன். சரி தே. சோறு தின்னது போதும், எந்திரிச்சு போய் தண்ணி இறங்கி போங்க. சே, ஏன் இந்த ஆண்டி இப்படி பண்ணுது? என்னைய கஷ்டப்படுத்தினா பரவாயில்ல, மாலாக்காவே நெட்ட செயின்ல கஷ்டப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டியை வேற அடிச்சு அனுப்பிட்டு இந்த கிழவிக்கிட்ட சிக்கிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. இது கூட நான் வீட்டுல வந்து இருக்க முடியுமான்னு தெரியலையே. என்ன டீ, இன்னும் எந்திக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு போறீங்களா இல்லைன்னு தோலை உரிச்சு தொங்க விடவா? போகிறோம் போய் தொலைக்கும். ஒரு நிம்மதியாக சோறு சாப்பிட முடியுதா? பாதி சோத்துலேயே வச்சுட்டு போக வேண்டியிருக்கு. அத்தை நல்ல என்ன அழகா கறி குழம்பு வச்சு சோறு கொண்டு வந்தாங்க, அதை சாப்பிட விட்டுச்சு அந்த கிழவி. எந்திரிச்சு போகிறோம் கிழவி, போகிறோம். என்ன டீ முணுமுணுப்பு? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் பாட்டி. அதான பார்த்தேன். சேகரு, ஆபீஸ்க்கு போலையாப்பா? இன்னைக்கு லீவா? ஆமாம்மா, இன்னைக்கு லீவு தான். ஆபீஸில் மேனேஜருக்கு சொந்தக்காரங்க யாரோ செத்து போயிட்டாங்களாம், அதனால இன்னைக்கு லீவ் விட்டாரு. அப்படியாப்பா? சரி, ஒரு நாளைக்காவது லீவு கொடுத்தானுங்களே. ஏங்க, கடைக்கு போயிட்டு வந்துடுவீங்களா? என்ன வாங்கணுமா? எதுக்குமா அவனை கடைக்கு அனுப்புதே? எத்தே, இன்னைக்கு அவர் வீட்டில் கிடக்காருல்ல, அதை ஒரு மீனை வாங்கி குழம்பு வைப்போமேனு பார்த்தேன். சால மீன் குழம்புன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு எதுக்கு பிள்ளைய போட்டு அனுப்பிட்டு கிடக்க? அவனே எனக்காவது ஒரு நாள் தான் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு கிடக்கா. இந்த மனுஷன் சும்மா தானே கிடக்காரு, இவர் அனுப்பி விடு. எத்தே, மாமா பாவம், வயசான மனுஷன், அவரை போட்டு அலைய வைக்க வேண்டாம். அவர் காலையில பால் வாங்க போறாருல, அது மட்டும் போதும். இவர் போய் வாங்கிட்டு வருவாருத்தே. மீன் இவருன்னா நல்லா பார்த்து வாங்கிட்டு வருவாரு. சேகரு, நீ வேணா ரெஸ்ட் எடு, நான் வேணா போயிட்டு வரேன். இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு லீவு தானே, வீட்டிலேயே உட்காந்துருந்தா ஒரு மாதிரி இருக்கும். சும்மா அப்படியே நடந்து போய் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வரேன். லட்சுமி, சால மீன் மட்டும் வாங்கினா போதுமா? ஒரு 100 ரூபாய்க்கு சால மீன் வாங்குங்க, குழம்பு வச்சிருவோம். பிறகு பொரிக்கிறதுக்கு ஏதாட்டும் மீன் வேணும்னா நல்ல பெரிய மீனா பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க, சரியா? சரி லட்சுமி, வாங்கிட்டு வரேன். உள்ள வரலாமா? அடடே, தலைவர் அண்ணாச்சி, ராணியக்கா, வாங்க வாங்க. அண்ணாச்சி, ராணியக்கா, வாங்க வாங்க, உட்காருங்களேன். இருக்கட்டும்பா சேகரு, உட்காரெல்லாம் நேரம் இல்ல. மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. நல்ல வேலை, நாங்க வந்த நேரத்துக்கு எல்லாரும் வீட்டுல இருக்கீங்க. எல்லார்ட்டையும் சேர்ந்தாக்குல பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருவேன். ராணி, அந்த பத்திரிக்கை எடு. சரிங்க, இருங்க எடுத்து தாரேன். இந்தாங்க, பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. சேகரு, லட்சுமி, புடிங்கம்மா. தலைவர் அண்ணாச்சி, கல்யாண பத்திரிக்கை நீங்க கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு, பெரிய டப்பா மாதிரில இருக்கு. ஆமாம்மா, வாங்கி திறந்து பாரு, தெரியும். அண்ணாச்சி, நல்ல கனமா இருக்கே. திறந்து பாரு லட்சுமி. அண்ணாச்சி, பார்க்க சின்ன பூஜை ரூம் மாதிரி இருக்கு, உள்ள ஒரு பிள்ளையார் இருக்காரு. கல்யாண பத்திரிக்கையா இது? ஆமாம்மா லட்சுமி, கல்யாண பத்திரிக்கை உள்ள இருக்கு பாத்தியா? அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் பாரு, அது பத்திரிக்கை. மேலே வந்து வெள்ளி பிள்ளையார் வச்சிருக்கோம். எல்லா வீட்டுக்கும் ஒரு வெள்ளி பிள்ளையாரு. சின்னதாக தான் வாங்கியிருக்கோம், ரொம்ப பெருசாலாம் வாங்கல. அதை உள்ள வச்சு தயார் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குல்ல? தூர போட மாட்டீங்க பார்த்தீங்களா? பத்திரமா வச்சுக்கிடுவீங்களே.
வெள்ளி பிள்ளையாரா? அண்ணாச்சி எல்லா வீட்டுக்குமா கொடுத்துருக்கீங்க? ஆமாப்பா, எல்லா வீட்டுக்குமே வாங்கி கொடுத்துட்டேன். சரி, நம்ம ஊருக்காரங்களா உறவுக்காரங்களா போயிட்டீங்க, உங்களுக்கு நான் குறைச்சி செய்ய முடியுமா? எல்லாருக்கும் நல்லா செஞ்சிருவோம். ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன். அதனாலதான் கணக்கு பார்க்காம செஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிள்ளையார் சிலையும் இந்த பத்திரிக்கையும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் பூஜை ரூம்ல வச்சிருந்தேன் என்ன? சரிம்மா லட்சுமி, நீ பூஜை ரூம்ல வைக்கும் போது அந்த பத்திரிக்கையை மட்டும் வெளியே எடுத்துட்டு மற்றதை கொண்டு போய் உள்ள வை. சரியா? பிறகு பூஜை ரூம்ல கொண்டு கல்யாண பத்திரிக்கையை போட வேண்டாம். பிள்ளைகள் பேரெல்லாம் இருக்கு பத்தியா, அதை கொண்டு சாமி கூட சேர்த்து வைக்க வேண்டாம். நீ வந்து சாமியை மட்டும் கொண்டு போய் வை. சரி அண்ணாச்சி, பத்திரிக்கையை தனியாக தானே உள்ள வச்சிருக்கீங்க, அதை வெளியே எடுத்துடலாம்ல. அதை எடுத்துட்டு சாமியை கொண்டு பூஜை ரூம்ல வச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணாச்சி. கையும் ஓடல காலும் ஓடல. காலையில இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வெள்ளி பிள்ளையார் வந்திருக்காரு. சரி லட்சுமி, நாங்க கிளம்புதோன்னே இன்னும் எல்லா வீட்டுக்கும் வைக்க போகணும். போயிட்டு வரட்டுமா? கல்யாணத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட வரணும். சரியா? மாமனார் மாமியார் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. எல்லா விஷயத்துக்கும் நீ மட்டும் தனியாக ஓடி வருவல்ல, அதே மாதிரி வந்துடாத. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாலே எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து வாங்க. சரியா? சரி ராணியக்கா, நாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருதோம். நம்ம வீட்டு கல்யாணமாச்சே, வராம விடுவோமா? கல்யாணத்துல எதுவும் வேலை இருந்தா சொல்லி விடுங்கன்னு நான் வந்து செய்யுதேன். கல்யாணம் மட்டும் கிடையாதுமா, அதுக்கு முன்னால 2-3 ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அது எல்லாத்துக்கும் வந்துருங்க. சரியா? நீங்களாம் இருந்தாதான் நல்ல ஃபங்க்ஷன் களைகட்டும். அதனால எல்லாரும் வந்துருங்க. சரி அண்ணாச்சி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிட்டோம். நாங்க முதலே இருந்து வந்து எல்லா வேலையும் செய்வோம். சரிப்பா, அப்ப நாங்க போயிட்டு வரோன்னே. சரிங்க அண்ணாச்சி, போயிட்டு வாங்க. ஏத்தே, இங்க பாருங்க தே, இது பார்த்தா பத்திரிக்கை மாதிரியே இல்ல, நல்ல அழகா இருக்கு பாருங்க. நீங்க பாருங்களேன். ஆமா மருமோளே, நல்லா அடிச்சிருக்காங்களே பத்திரிக்கை. துட்டு ரொம்ப செலவாயிருக்கும்ல, ரொம்ப பணக்காரனா இருப்பாரோ? ஏத்தே, இவர் ஊர் தலைவர்த்தே, ஊர்ல பெரிய பணக்காரரு. ஆனா ஊர்ல பணக்காரருங்கிறத கொஞ்சம் கூட காட்டிக்கிடவே மாட்டாரு. எல்லா மக்களுக்கும் அப்படி செய்வாரு. இவர மாதிரி ஒரு தலைவர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க தே. அப்படியாம்மா? இப்படியும் மனுஷங்க இருக்காங்களோ? இப்படிப்பட்ட மனுஷங்களெல்லாம் இந்த காலத்துல எங்க பார்க்க முடியுது? ஆமாத்தே, ரொம்ப நல்லவர் அவரு. சரி, இந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு உள்ள வச்சிருங்க தே. ஏங்க நீங்க இன்னும் கடைக்கு கிளம்பலையா? நின்னுகிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க, நேரம் ஆகுதுல்ல. சரி லட்சுமி, பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்படியே நின்றுட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன்னு. இந்த சிம்ரன் ஊருக்கு போனாலும் போனா எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கல. எப்ப பார்த்தாலும் அங்கதான் கிடக்கா. இந்த ஊருக்கு வரணும்னு ஒரு எண்ணமும் இல்ல, ஒரு ஃபோனும் கிடையாது. சரி, பெத்த பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு கணக்கு பார்க்கணும்? நம்மளே ஃபோன் அடிச்சு பேசுவோம். என்ன ரிங்கு போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேக்கா? என்ன பெல்லு ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு? எப்பவும் ஃபோன் அடிச்சா எடுத்து பேசுவாளே, அவ தான் ஃபோன் அடிக்க மாட்டா. நம்ம ஃபோன் அடிச்சா எடுப்பாளே, ஏன் இன்னைக்கு எடுக்க மாட்டேக்கா? சரி, மங்கம்மாக்காக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ சானியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியாட்டி? நான் இருக்கிறது இருக்கட்டும், சிம்ரன் எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேக்கா? ஃபோன் எதுவும் ரிப்பேர் ஆயிட்டா? அது ஏன் கேட்க, அது ஒரு பெரிய கதை. நானே உனக்கு ஃபோன் அடிக்கணும்னு தான் பார்த்தேன். என்ன மங்கம்மாக்கா, சொல்லுங்க. சானியா, நீ கொஞ்சம் கிளம்பி ஊருக்கு உடனே வர முடியுமா? என்னாச்சு மங்கம்மாக்கா, பதட்டமா பேசுறீங்க? அங்க எதுவும் பிரச்சனையா? நீ வாயேன், நேரில் சொல்லுதேன். ஐயோ, அவ்வளவு நேரம்லாம் தாங்க முடியாது. நீங்க சொல்லலைன்னா எனக்கு தலை வெடிச்சிரும். நீங்க இப்பவுமே சொல்லுங்க. சானியா, உன் மாப்பிள்ளைக்கு அம்மாக்காரி ஒருத்தி இருக்கல்ல, செல்லத்தாயின்னு. ஆமா, சம்மந்தி. அவங்களுக்கு என்ன ஆயிட்டு? ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கீங்களா? அவளுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது? அவளால நம்மளுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். என்ன சொல்லுதீங்க மங்கம்மாக்கா? என்ன நடந்துச்சு? விளக்கமா சொல்லுங்க. அவ என்ன செஞ்சா தெரியுமா? சிம்ரனையும் இந்த நெட்டச்சி மாலா 3 பேரையும் கூட்டிட்டு போய் வீட்டில் போய் 1 வாரத்துக்கு நல்ல வகுப்பு எடுக்கேன், நல்ல மருமகளை எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தாரேன், அப்படி இப்படின்னு கூட்டிட்டு போய் வீட்டில் வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. என்ன சொல்லுதீங்க மங்கம்மாக்கா? பிள்ளைகளை கூட்டு போய் கொடுமைப்படுத்துதாங்களா? ஆமா சானியா, காலையில இருந்து சோறு கூட கொடுக்காம போட்டிருக்கா. நான் மத்தியானம் சூட சோறு கொண்டு போனேன், அது கூட அந்த பிள்ளைகளை ஒழுங்கா சாப்பிட விடல. கிணத்துல தண்ணி இறக்கி போட்டுட்டா. அந்த பிள்ளைகளும் சொன்னா கேட்க மாட்டேக்கி. நாங்க இருந்து வேலையை முடிச்சிட்டு வாரோன்னு சொல்லுது. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல சானியா. என்ன சொல்லுதீங்க மங்கம்மாக்கா? பிள்ளைகளை போட்டு அடிச்சிருக்கா? நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க. உங்களெல்லாம் நம்பி விட்டு வச்சிருக்கேன் என் பிள்ளைய. நீங்க இப்படி பிள்ளைய அடிக்க விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களே. நான் கேட்காம இருப்பேனா? நான் போய் கேட்டோம்ல, அவ என்னையும் ஸ்கேல கொண்டு அடிச்சு அனுப்பி விட்டுட்டா. உங்களையும் அடிச்சாளா? செல்லத்தாய்க்கு பைத்தியம் முத்திட்டு போல. இருங்க, நான் உடனே கிளம்பி வாரேன். சரிட்டி, நீ உடனே கிளம்பி வா. அப்பதான் சிம்ரனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ கூட இருக்கணும் பத்தி, அவ கூட இந்த மாதிரி நேரத்துல நீ அவ கூட இருந்து ஆறுதல் சொல்லணும். நீ முதல்ல உடனே கிளம்பி வா. இந்த உடனே கிளம்பிட்டேன், சாயந்தரமே வந்துருவேன். சரி சானியா, வந்துருன்னு நான் வைக்கேன். சரி மங்கம்மாக்கா, பிள்ளைகளை பாத்துக்கோங்க, நான் வந்துருவேன். கல்யாணம் கட்டி வைக்க என்கிட்ட சம்மதம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு என் பிள்ளைய வீட்டுல கூப்பிட்டு வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்துதா. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அடிக்கல, இவளை நம்பி என் பிள்ளைய எப்படி அனுப்ப முடியும்? என்ன சானியா, எதுவும் பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆமாங்க, பெரிய பிரச்சனை தான். நம்ம உடனே ஊருக்கு கிளம்பணும். என்னம்மா திடீர்னு, என்ன பிரச்சனைன்னு சொல்ல. உடனே கிளம்புங்க, நான் போற வழியில எல்லாத்தையும் சொல்லுதேன். சரி சானியா, நீ சொல்லிட்ட மறு பேச்சு எது? வா போவோம்.
அப்படித்தான் அப்படித்தான். இறச்சிட்டியா? அந்த பக்கம் ஊத்து. ஒரு வாளி தண்ணி இறக்கிறதுக்குள்ள என்ன பாடுபடுத்துதாளுக. இறச்சி பார்த்தா தானே தெரியும் வலியும் வேதனையும். இந்த கிழவி நல்லா உட்காந்துக்கிட்டு கதை சொல்லும். எப்பா என்ன வலிக்கு 10 வாளி தண்ணி இறைச்சிட்டேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே இத்தனை வாளி தண்ணி இறைச்சதே கிடையாது. ஏ பாட்டி, காலையில பூரா விடாம மழை பெஞ்சிருக்கு. எதுக்கு எங்களை தண்ணி ஊத்த சொல்லுதீங்க? அந்த தண்ணி போதாதா? 2 வாட்டு ஐஸு. ஆண்டி, ஐஸ் வேணா நான் வாங்கி தரேன், எங்களை விடுங்க. ஒரு இங்கிலீஷும் தெரியல, ஒன்றும் தெரியல. இவெல்லாம் எனக்கு ஒரு மருமகா. நான் என்ன சொல்றேனோ அதை செய்யின்னு சொன்னேன் இங்கிலீஷில். அது கூட புரியலையா? என் மகன் எனக்கு என்ன அழகா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கான் பாத்தியா? உனக்கு ஒன்றும் தெரியல. நீலாம் எனக்கு மருமகளை வரணும்னு எவாளுதா? ஆண்டி, நீங்க சொன்னது தப்பு. அது வந்து 2 வாட் ஐஸ் கிடையாது, டூ வாட் ஐஸே. எங்களுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு தெரியல என்னன்னே தப்பு தப்பா சொல்லி கொடுத்து என்னை குழப்ப பாக்கியோ? அதெல்லாம் இங்க நடக்காது. இல்ல ஆண்டி, நான் சொன்னதுதான் கரெக்ட். நீங்க தான் தப்பா சொல்லுவீங்க. நான் சொன்னதை மட்டும் செய் போ. நெட்டச்சி 10 குடம் தண்ணி ஊத்திட்டா. அடுத்து நீ தானே, போ நீ போய் 10 குடம் ஊத்து போ. சரி. ஏட்டி சிம்ரன், இந்த வாளியை புடி. முழுசா வாளி நிறைய தண்ணி இறைக்காத, கொஞ்சம் கொஞ்சமா இற. அப்பந்தான் உனக்கு கை வலிக்காது, சரியா? தண்ணி வந்துரு. வாளியில தண்ணி வந்துரு. ஏம்மா, இரும்பு வாளி என்ன கணக்கு? வாளியை தூக்குறதுக்குள்ள நாக்கு தள்ளுதே. ஒரு வாளிக்கே நாக்கு தள்ளிரும் போலயே. மலக்கா கயிறு இழுத்துக்கிட்டு போகுது. வாளி ஒரு பக்கமா போகுது. என்னை காப்பாத்துங்க. ஐயோ சிம்ரன், என்னாச்சு? மம்மி, என் கதை முடிஞ்சது. ஒரு வாளி தண்ணியை தூக்க துப்பில்ல. இவளெல்லாம் நான் மருமகளை ஏத்துக்கிடணும்னு என் தலையெழுத்து. இவள ஒரு மருமக எனக்கு தேவையே இல்லை. என்ன மஞ்சப்பாட்டி, அவ கீழே விழுந்து கிடக்கா, ஓடி போய் தூக்காம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களாம் ஒரு மாமியாரா? நல்ல பிரியாணி கறி குழம்புமா தின்னுட்டு கிடந்தா இப்படித்தான் கொழுப்பெடுத்து போய் கிடப்பி கட்டி. சி, நீங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட வந்து பேசின பார்த்தீங்களா? என்னைய சொல்லணும். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதுல்ல? சிம்ரன், பார்த்து மெதுவா எந்திரி. மாலக்கா, என்னால முடியல. தயவு செஞ்சு இந்த கிளவிக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க. அடுத்து யாருட்டி? போய் தண்ணி இறங்கி போங்க. என்ன நின்றுக்கிட்டு இருக்கீங்க? மாலாக்கா, அடுத்து நீங்க தான். உங்களைத்தான் கிளவி சொல்லுது. ஐ ஜாலி, மழை வந்துட்டு. அப்ப நான் தண்ணி இறைக்க வேண்டாம். பாத்தீங்களா செல்லத்தாய் பாட்டி, நான் தண்ணி இறைக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்கல. அதனாலதான் கரெக்டா நான் தண்ணி இறைக்கிற நேரத்துக்கு பார்த்து மழையை கொடுத்துட்டாங்க. நான் தண்ணி இறைக்க வேண்டாம். பாத்தீங்களா, கடவுளுக்கு என் மேல எவ்வளவு கருணை. ரொம்ப நன்றி கடவுளே. எந்த கடவுளும் என்கிட்ட இருந்து உன்னைய காப்பாற்ற முடியாது. ஏன், கடவுள் தான் காப்பாத்திட்டாரே. அதான் மழை வந்துட்டுல்ல. இனிமே எதுக்கு தண்ணி இறைச்சி ஊத்தணும்? அதான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. மழை வந்தா என்ன? மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் உன் வேலையை நீ செய்யி. தண்ணி நீ இன்னைக்கு இறைச்சி ஊத்தி தான் ஆகணும். ஆட படுபாவி கிளவி, இவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி இறைச்சி எங்க இது தலையிலேயே ஊத்த? எதுக்கு இந்த வரத்துக்கு வருது? நேரம் ஆகுது. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரத்துக்கு மலைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க? தண்ணி இறைச்சி ஊத்து. இப்போ என் நடிப்பை மட்டும் பாரு கிளவி. நீ இன்னைக்கு என்ன பாடுபட போறேன்னு பாரு. ஐயோ, எனக்கு தலை சுத்துதே, தாங்க முடியலையே. மயக்கமா வர்ற மாதிரி இருக்கே. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட நடக்காது. தண்ணி இறைச்சி ஊத்து. ஐ ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜாலி ஜாலி. ஐ ஜாலி ஜாலி, நான் தண்ணி இறைக்க போறேன். சூப்பரா இருக்கும். தண்ணி இறைச்சி இந்த கிளவி மண்டையில ஊத்த போறேன். ஐ ஜாலி. என்னைய மாதிரி இந்த உலகத்துல யாருமே தண்ணி இறைக்க முடியாது. நான் மட்டும்தான் சூப்பரா தண்ணி இறைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இந்த தண்ணி இறைக்கிற வேலை. தண்ணி இறைச்சி இந்த கிளவி மண்டை மேல ஊத்த போறேன். ஊத்தி இந்த கிளவிக்கு தண்ணி வர வைக்க போறேன். ஐயையோ மாலாக்கா, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி மேலையும் கீழையும் குதிச்சுட்டு கிடக்கீங்க? யார்கிட்ட பைத்தியம்னு சொன்ன? நீ தான் பைத்தியம். நீ பைத்தியம். உன் பின்னால உட்காந்துருக்கிற ஒரு கிளவி இருக்கு பத்தியா, மஞ்ச கிளவி. அந்த கிளவி ஒரு பைத்தியம். பைத்தியம் எல்லாரும் பைத்தியம். பாத்தீங்களா பாட்டி, நீங்க பண்ண வேலையில மாலாக்காக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இப்படி பைத்தியம் மாதிரி கத்திட்டு கிடக்காக. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எட்டி மெண்டலு, அவ தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அது கூட உனக்கு தெரியலையா? நடிப்பு. நான் தான் நடிக்கேன். நான் தான் சிவாஜி கணேசன். நான் நல்லா நடிப்பேன். என் கூட வயலுக்கு வந்தாயா, இல்ல களை பறிச்சியா, அங்கு விளையாடு என் கூட பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சு குடிச்சியா? மாமியாரா மாமனாரா கிளவி நீ? பாத்தீங்களா, நல்லா பாருங்க. சிவாஜி கணேசன் டைலாக் எல்லாம் பேசி காட்டுதாக. பைத்தியம் பிடிச்சி முத்தி போய் தான் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். இவங்க இப்போ கிணத்துக்குள்ள பைத்தியம் பிடிச்சி போய் குதிச்சுட்டாங்கன்னா இப்போ யாரு பொறுப்பு? நீங்களா வந்து காப்பாத்துவீங்க? நான் தான் அலிபாபா. இந்த பின்னால உட்கார்ந்துருக்கிற மஞ்சள் நைட்டி போட்ட கிளவி தான் 40 திருடர்கள் கூட்டத்து தலைவி. கிளவி வா, நம்ம 2 பேரும் இந்த கிணத்துக்குள்ள குதிச்சு செத்து விளையாடுவோம். வா கிளவி வா, சீக்கிரம் வா, செத்து விளையாடுவோம் வா.
போங்க பாட்டி போங்க, மாலாக்கா கூட போய் செத்து செத்து விளையாட போங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், உங்களை பிடிச்சி போலீஸில் கொடுக்கணும் இல்லையான்னு பாருங்க. ஏட்டி என்னட்டி சொல்லுதீங்க? அவன் நடிக்காட்டி உண்மையெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்காது. ஏ கிளவி, எனக்கு இந்த மஞ்சள் நைட்டியே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட மஞ்சள் கலர்ல நைட்டியே இல்லை. நான் போட்டுக்கிடுதேன். சீக்கிரம் கொடு, கிழிச்சு கொடு, கிழிச்சு கிழிச்சு கொடு. நல்ல ஓட்ட ஓட்டையா இருக்கணும், நல்லா கிழிச்சு கொடு. நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம். மாலாக்கா நில்லுங்க, உங்களுக்கு என்ன ஆயிட்டு? எங்க ஓடுதீங்க? நில்லுங்க மாலாக்கா. நான் ஓடுவேன் ஓடுவேன் ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் ஒரு பைத்தியம். எம்மா, ஒரு வாளி தண்ணி இறைக்கிறதுக்கு இந்த கிழவிக்கிட்ட என்ன நடிப்பு நடிக்க வேண்டியிருக்கு. மாலாக்கா, எல்லாம் ஆக்டிங் தானே? ஆமாடி, பின்னாடியே ஓடி வாங்க, தப்பிச்சிருவோம். நான் ஓடுகிறேன், ஓடி போய் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரப்போகிறேன். எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நெட்டச்சி, மாலாக்காக்கு பைத்தியம் முத்திட்டு யாரையாவது போய் கடிச்சு வச்சிட போறாங்க. வா போய் காப்பாத்துவோம். ஆமா சிம்ரன், மாலாக்காவை போய் காப்பாத்துவோம். அதுக்கு முன்னால இந்த கிழவி மேல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போவோம். எல்லாத்துக்கும் இந்த கிழவி தான் காரணம். ஆமா நெட்டச்சி, நீ சொல்றது கரெக்டு தான். இந்த பாட்டி மேல முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பிறகு போவோம். என்னட்டி இவ்வளவு நேரம் ஆண்டி ஆண்டின்னு இப்ப பாட்டிங்க? போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்க டி, போலீஸ்காரி கூப்பிட்டு வச்சு அடிப்பா. நான் ஊரின் எல்லை வரை ஓடியே செல்லுவேன். அங்கிருந்து ஒரு பெரிய கருங்கல்லை எடுத்து கொண்டு வந்து இந்த கிழவி தலையில் போடுவேன். நெட்டச்சி, இந்த கிழவிகிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? வா நம்ம போய் முதல்ல மாலாக்காவை காப்பாத்துவோம். அவங்க ஓடி போய் யாரையாவது கடிச்சிட போறாங்க. மாலாக்கா மாலாக்கா ஓடாதீங்க, நானும் வாரேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க செல்லத்தாய் பாட்டி. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. நாளைக்கெல்லாம் வகுப்பு கிவுப்புன்னு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. கல்லை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். இனிமேல் வேணும்னா நீங்களே 50 குடம் தண்ணி இறைச்சிக்கோங்க. வீட்டில் சோத்தை பொங்கி ரசத்தை தின்னுங்க. இல்லைன்னா இப்போ ஒரு வாரம் வச்ச கஞ்சி எடுத்து குடிங்க. சரியா? எங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்துடாதீங்க. நல்ல வேலை, இந்த கிழவிகிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. மாலாக்கா நல்ல ஆக்டிங்கும் போட்டாங்க. மாலாக்கா வாழ்க. அடியே பைத்தியக்காரி, நான் வாழ்றது இருக்கட்டும், நீ முதல்ல இடத்த காலி பண்ணி ஓடி வா. சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல கொண்டக்கடலை பிரியாணி யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன். கொஞ்சம் உரப்பு தான் அதிகமாயிட்டு. பிள்ளைகள் எப்படி சாப்பிடுவாளுங்கன்னு தெரியல. உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்கன்னு அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.